ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தம்ப் அப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்டாம்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி கேட்டகிரியான சீரிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா சீசன் 1 வெறும் 6 எபிசோட்ஸ் மட்டும்தான். அண்ட் ஒரு லிமிட்டடான சீரிஸ்னே வச்சுப்போமே. ஏன்னா ஈச் எபிசோட் ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் ஒரு டியூரேஷன் தான் இருக்கும். அண்டு நீங்கள் ஒரே ஸ்டேஜில் ஈஸியாக அது பார்த்தோம் முடிச்சிடலாம். அண்ட் அதேற்ற மாதிரி ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இது உள்ள டோட்டலும் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன போகிறது கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு கான்செப்ட்டும் நம்ம இதை டெஃபினட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட் லொக்கேஷனை தான் காமிச்சிருக்காங்க. இந்த யோஸ்மிட்டி நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சைடில் இருக்குது. அண்டு அங்கே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மர்டர் நடக்குது. அண்ட் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ண போயிட்டு ஃபைனலி என்னென்னலாம் ரிவீல் ஆகுது, இதை தான் வந்து பொறுமையாக இந்த சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு IMDbல 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் பர்சனலி நானும் பார்த்து தான் சொல்கிறேனே, என்டையர் சீரீஸ் நல்ல ஒரு கிரிப்பியாக இருக்குது. லைக் ஸ்டோரி வைஸில் எத்தோன்னு வச்சுக்கோங்க, செம்ம எங்கேஜிங்காக இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக அவங்க எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு சீரீஸு. ஸோ இதில் மெயின் நம்ம ஹீரோ இவர் பேர் தான் நம்ம கைலி டர்னர்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் வந்து ஒரு ஃபெட்ரல் ஏஜென்ட்டாகட்டும் இருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த க்ரைம் பேசஸ் எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலேருந்து அண்ட் அங்கே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே வந்துடும். அண்ட் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட்லேயே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படின்னு தெரில. மேபி அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சிவிலைசேஷன்லாம் வேணாம், அவங்க தனியாக ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அவங்க பாட்டுன்னு சோலோவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி அந்த ஃபாரஸ்ட் உள்ள நடந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த க்ரைம் ரேட்டை அவங்க எப்படியாச்சும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பட் சடனாக சில விஷயங்களில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ஸ்லாம் அங்கங்கே நடந்துட்டு இருக்கும். சிம்பிளாக இதில் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஓப்பனிங் சீனே வந்து அவ்வளோ ஸ்டோரி கிரிப்பியாக இருக்கும். சில பேர் ராக் கிளைம்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் சடனாக மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி வந்துடும். அண்ட் அதுவும் அவங்க மேலே வந்து இவங்களும் அந்த ரோப்லலாம் மாட்டிட்டு ஆல்மோஸ்ட் கீழே போகிற லைக் அவங்களுக்கு கீழே வந்துருப்பாங்க. பட் அந்த சீனை வந்து பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த அட்வென்ச்சரஸையும் சரி, அட் த சேம் டைம் அந்த த்ரில்லை வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கேருந்தே அதில் அப்போது ஸ்டார்டிங் சீனே இந்த மாதிரி ஓப்பனிங் சீனை இந்த மாதிரி வச்சோன்னே பரவாயில்லையா, இந்த சீரீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்ப்போம் இல்லை நெக்ஸ்ட் என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னு. அண்ட் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸை சால்வ் பண்ண போயிட்டு இதுக்கப்புறமா சில நிறைய மர்டர்ஸ்லாம் உள்ளே நடக்கும். அண்ட் ஃபைனல் இது எங்கெங்கெல்லாம் போய் லிங்க் ஆகிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பயங்கரமாக கண்டுபிடிப்பார். பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பர்சனலான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்டான டேஸில் எல்லா கான்செப்ட் வைஸ்லையும் அது நம்ம ஹீரோ ப்ளஸ் அவங்க லைஃப்லேயும் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம்ல, அது அப்படியே இன்னொரு பேரலெல்லாம் இன்னொரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதே தான் நீங்கள் திருப்பி இதுலேயும் பார்ப்பீங்க. நம்ம ஹீரோக்கும் சில விஷயங்கள் ட்ராமா வைஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிக்கும் போது எனக்கு லிட்ரலி அந்த ஒரு ஜா ட்ராப் மூமெண்ட் ஆட்டும் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அடா பாவி, லைக் அப்படி வந்து அவங்க ஸ்லோலி வந்து அதை வந்து அன்ரிவீல் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும். அதனால அதை நான் சொல்லி ஸ்பாயிலர் ஆக்க விரும்பல. அது நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து அந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ரைம் பேஸில் ஓகே, அதை வந்து நல்லபடியாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. பட் ஒரு ஸ்லோ பேர்ன் ஆன ஃபேஸ் வந்து என்டையரில் இருக்குது. வெறும் 6 எபிசோட் தான். பட் அந்த 6 எபிசோட்லேயும் வந்து அவங்க பொறுமையாக தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த என்டையர் ஃபாரஸ்ட் லொக்கேஷனாகவும் சரி, அதை வந்து விஷுவலி எவ்வளோக்கு எவ்வளோ எலிவேட் பண்ணி காமிக்கணுமோ செம்மையாக காமிச்சிருக்காங்க. அது அப்போ பார்க்கும்போது எனக்கு புரியுது, லைக் நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து தூரத்துலேருந்து பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் எவ்வளோ சீனரிக்காக இருக்குது. பட் உள்ளே போகும்போது தான் தெரியுது அது எவ்வளோக்கு எவ்வளோ ஹாரராகவும் அண்ட் டெரராகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு பொண்ணோட டெட் பாடியிலேருந்து அந்த கேஸை சால்வ் பண்ணி ஃபைனலி இது எங்கெங்கெல்லாம் போய் லிங்க் ஆகிட்டு அண்டு கடைசி அந்த கன்க்ளூஷன், அந்த பொண்ணு யார், ஏன் இங்கே வந்திருக்கா, எப்படி இந்த மர்டர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது பொறுமையாக அன்ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அதை தான் நீங்கள் என்கிட்ட இந்த 6 எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையவே உள்ளே இருக்குது தான். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஒரு சின்னது தான், ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணுற லெவலான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிடையாது. பட் மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மூவி சீரிஸ் பார்க்கும்போது நீங்கள் வேணால் அதை ஃபீல் பண்ணலாம். நான் இந்த மாதிரி நிறைய பார்த்ததுனால எனக்கு அது பெருசாக ஒன்று இம்பேக்ட் ஆகலை. பட் பார்த்த வரைக்கும் வாவ், நல்லா தான் இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் சீன் வரும். லிட்ரலி நான் அந்த கேவில் மாட்டினா நம்மளுக்கு அது என்ன ஒரு பயம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயத்தை அப்படியே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படின்னு லைக் அது நம்ம அதை ஃபீல் பண்ணிடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கேவில் நீங்கள் ஒரு சின்ன இடத்துல மாட்டிக்கினீங்க, நம்மளால் மூவ் கூட பண்ண முடியாது பாடியை. அண்டு
ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து அந்த சீனில் காமிக்கும்போது அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அது பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மிச்சம் மீதி வைஸ் உள்ளே வந்து வல்காரிட்டி வைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே உள்ளே ஆட் பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். பட் நம்ம தமிழ் டப்டோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்லோ பர்ன் ஆனது தான், க்ரைம் த்ரில்லர் ஆனது தான், நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டோரியும் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ இதை ஃபேமிலியாக கூட நீங்கள் பார்க்கலாம், எந்த தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி க்ரைம் மிஸ்ட்ரியெல்லாம் ஸ்லோவாக போவோமா, ஸோ நிறைய பேர் அதை ஃபேமிலியாக பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் தனியாக பார்த்தா இன்னொரு சைடில் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். பை த வே, இன்கேஸ் நீங்களும் இந்த சீரிஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நல்ல விஷயம் இல்லை என்னென்னா, ஒரே சீசனில் ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்குலாம் வெயிட் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த சீரிஸை எடுத்தோமா, ஒரே ஸ்டேஜில் பார்த்து முடித்தோமா, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் பர்சனல் இப்போ ப்ளே தமிழ் ரேட்டிங் தோணும் டெஃபினட்டாக ஒரு 7 தருவேன் அவுட் ஆஃப் 10. அந்த ஸ்லோ பர்ன் சொல்கிறாங்களே, அது நானும் கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அது ரொம்பவே பொறுமையாக தான் இருந்தது. பட் அது நல்லபடியாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். லைக் ஓகே, இதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து அந்த ஒரு இடத்துல தான் அவங்க கொஞ்சம் காண்டாயிருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக வேணும். இந்த மாதிரி ஸ்லோ ஃபேஸ் இருந்தாலே அவங்களுக்கு அது மேபி பிடிக்காமலேயும் போகலாம். ஸோ அவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் இந்த வார்னிங் கூட தந்துடுறேன். பை த வே, நல்ல ஒரு சீரிஸ் தான். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.